பனிமலை குழம்புகளால் நிரம்பி இருந்தது. காற்றுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜன் கேஸும் பரவி பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த டைம் பீரியட்ல பூமி மேல நிமிஷத்துக்கு சுமார் 400 இருந்து 500 விண்கற்கள் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கு. விழுற விண்கற்கள் எல்லாமே மெல்ட் ஆகி பூமிக்குடியே இணைஞ்சி பூமியோட நிறையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி குட்டி குட்டி விண்கற்கள் விழுந்துகிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த தேயா அப்படின்ற ஒரு இளம் கிரகம் நம்ம பூமி மேல மோதி இருக்கு. இந்த மோதல தூக்கி வீசப்பட்ட பாறைகளும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் பூமியை சுத்தி வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வலம் வந்த தூசிகளும் பாறைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் நிலவா உருவாகி இருக்கு. ஆரம்ப காலத்துல பூமி மாதிரியே நிலவும் ஒரு நெருப்பு பந்தாதான் இருந்துச்சு. ஆனா விண்வெளியோட அதிகப்படியான குளிர்ச்சினால நிலவோட வெப்பநிலை சீக்கிரமாவே படிப்படியாக குறைஞ்சி முழு நிலவா மாறி இருக்கு. நிலவு உருவான புதுசுல அது பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல, அதாவது சில 1000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு.